வணக்கம் மாணவர்களே. கலைத்துறையில் தமிழ் பாடப்பகுதியினை கற்கின்ற மாணவர்களுக்கு அப்பாடப்பகுதியிலே ஓர் அழகாக விளங்குகின்ற தேம்பாவணி என்னும் பகுதி பற்றி இன்று பார்க்க உள்ளோம். அந்த தேம்பாவணியில் காட்சி படலம் என்ற பகுதியினை ஆதாரமாக கொண்டு இன்றைய வகுப்பு நகர உள்ளது. நல்லது மாணவர்களே, இன்று தேம்பாவணி என்ற பகுதியில் தேம்பாவணி என்றால் என்ன என்ற அந்த சொற்பொருள் விளக்கத்தை முதலில் நாங்கள் அறிந்து கொள்வது மிக இன்றியமையாத ஒன்றாக விளங்குகின்றது. தேன் சக பா சக அணி என பிரித்து கூற முடியும் இதனுடைய தன்மையினை. அதாவது தேன் போன்ற இனிய பாக்களினால் தொடுக்கப்பட்ட நூலாகும் அல்லது ஒரு படைப்பாகும் என்று இந்த தேம்பாவணிக்கு நாங்கள் விளக்கம் கூறிவிட முடியும். அந்த வகையிலே இந்த தேம்பாவணி என்று சொல்லப்படுகிற பெரும் பகுதி 3 காண்டங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. அப்ப இந்த தேம்பாவணியே 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பெரும்பகுதிகளில் 3 பெரும்பகுதிகளையும் சேர்த்து 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் தன்னகத்தை கொண்ட ஒரு ஒப்பற்ற இலக்கியமாக இந்த தேம்பாவணி திகழ்கிறது. கிறிஸ்தவ மதத்தினுடைய இயல்புகளையும் அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய பெருமைகளையும் எடுத்து பேசுகின்ற ஒரு ஒப்பற்ற இலக்கியமாக இந்த தேம்பாவணி திகழ்கிறது. இந்த தேம்பாவணியானது சூசியப்பரை பாட்டுடை தலைவராக கொண்டு படைக்கப்பட்டதாக விளங்குகின்றது. அந்த சூசியப்பரை பாட்டுடை தலைவராக கொண்டு படைக்கப்பட்ட இந்த இலக்கியத்தின் முதற்காண்டத்தில் 11வது படலமாக காட்சி படலம் அமைந்துள்ளதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அந்த வகையில் இந்த தேம்பாவணி என்று சொல்லப்படுகிற பெரும் படைப்பினை படைத்தவர் யார், அந்த படைப்பாளி பற்றி நாங்கள் சற்று பார்த்து செல்ல வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகிறது. அந்த வகையில் இந்த தேம்பாவணி என்ற படைப்பினை படைத்தவர் வீரமாமுனிவர் ஆவார். அவர் ஒரு பிரதேசத்தவர், மேலத்தேசத்தவர். மேலத்தேசத்திலிருந்து கீழத்தேசத்திற்கு வந்து தமிழை கற்று தமிழே ஒரு நிறைவான பாண்டித்தியம் பெற்றமையின் பேராக இந்த இலக்கியத்தினை படைத்திருக்கிறார். அந்த வீரமாமுனிவர் பற்றியான சில குறிப்புகளை சொல்லுகின்றேன் பாருங்கள். இவர் 1680ஆம் ஆண்டு இத்தாலியிலே பிறந்தார். இவர் கொன்ஸ்டைன் ஜோசப் பெஸ்டி என்பதாகும். இவர் கொன்ஸ்டைன் என்பதனுடைய அந்த தமிழ் அர்த்தம் என்னவென்று சொன்னால் தைரியம் என பொருள்படும். இதனால் இவரை தைரியநாதன் என்று அழைக்கின்ற ஒரு மரபும் இருந்தது. அந்த பெயர் 1970 தன்னை தைரியநாதன் என பெயர் மாற்றிக் கொண்டதனையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. இவருடைய பணியினை உணர்ந்த தமிழ் சான்றோர் இவருக்கு வீரமாமுனிவர் என அழைத்து ஒரு புகழாரம் சூட்டிய தன்மையினையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. இவருடைய இந்த தமிழ் கற்றதனுடைய பேராக பல்வேறுபட்ட இலக்கியங்களை படைத்திருக்கிறார். தமிழ் கற்றதனுடைய பாண்டித்தியம் அவருடைய இலக்கிய படைப்புக்கு மிக உந்து சக்தியாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே பாருங்க, இவருடைய படைப்புகள், இவர் படைத்த நூல்கள் வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், பேதக மறுத்தல், லூதர் இனத்தியல்பு, ஞான கண்ணாடி, வாமன் கதை, பரமாத்ம குருகதை, சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், கித்தேரியம்மாள் அம்மானை, திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கலவென்பா, அன்னையலங்கள் அந்தாதி என்று சொல்லப்படுகிற இவ்வாறான இலக்கியங்களை படைத்திருப்பதை நாங்கள் பார்த்து கொள்ள முடிகிறது. இந்த இலக்கியங்கள்ல தமிழே முதல் அடையாளப்படுத்தப்பட்ட இலக்கியங்களாகவும் நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அந்த வகையிலே பரமாத்ம குருகதை என்று சொல்லப்படுவது தமிழிலே முதல் தோற்றம் பெற்ற ஒரு அங்கத இலக்கியம் என்ற புகழாரத்தினையும் வீரமாமுனிவர் பெற்றுக் கொள்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழிலே சதுரகராதி, தமிழிலே தோற்றம் பெற்ற முதல் அகராதி என்ற ஒரு பெருமையினையும், முதல் அகராதியினை படைப்பித்தார் அல்லது எழுதினார் என்ற ஒரு பெருமையினையும் இவர் பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆகவே தமிழுக்கு பல்வேறுபட்ட புதிய வரவுகளை எல்லாவற்றையும் திறந்துவிட்டு இலக்கிய தமிழ் அன்னை
புது பொலிவு பெறுவதற்கு இந்த வீரமாமுனிவருடைய படைப்புகள் உறுதுணையாக இருந்தது என்பதனை யாரும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. இந்த தமிழ் மொழியினுடைய ஆழ அகலங்களை காண்பதற்கு இந்த வீரமாமுனிவருடைய படைப்பினை விட்டு அதனுடைய ஆழ அகலங்களை அறிந்துவிட முடியாது மாணவ செல்வங்களே. அந்த வகையிலே இந்த தேம்பாவணி என்று சொல்லப்படுகிற முதலாவது காண்டத்தின் 11வது படலமாக விளங்குகின்ற காட்சி படலம் பற்றி நாங்கள் பார்க்க உள்ளோம். அந்த வகையிலே இந்த காட்சி படலத்தில் என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு சுருக்கமாக அதனுடைய சாராம்சமாக நாங்கள் பார்ப்பது மிக முக்கியமாக அமைகிறது. அப்ப இந்த காட்சி படலத்தினுடைய நகர்வு எவ்வாறு நகர்ந்து செல்கிறது என்று சொன்னால், அந்த இயேசுபிரான் குகையில் குழந்தையாக பிறப்பதும், குழந்தையாக பிறந்த இயேசுவினை வானவர்கள் கண்டு தேவர்கள் கண்டு வழிபடுவதும், தேவர்கள் அந்த இறைவனை வழிபட்டதன் பிற்பாடு தேவர்கள் இடையர்களை ஆயர் குலத்தவர்களை அழைத்து வாருங்கள், நீங்களும் இந்த இறைவனை வணங்குங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த ஆயர்களை ஆயர்கள் வந்து இறைவனை வழிபட்டு எல்லையில்லாத இன்பத்தினை பெறுகின்ற ஒரு தன்மையினையும், அந்த அன்பின் பேராக அந்த பெரும் பேட்டின் காரணமாக இடையர்கள் அந்த இயேசுபிரானுக்கு பல்வேறுபட்ட காணிக்கை பொருட்களை எல்லாவற்றையும், மலர்கள் பால்கள் என்று பல்வேறுபட்ட காணிக்கை பொருட்களை எல்லாவற்றையும் அங்கே கொண்டு நிவேதனம் செய்வதாகவும், அதன் பிற்பாடு அந்த இயேசுவினை ஈண்டெடுத்த மரியாள் சூசை போன்ற பெரும் தவசிகளை புகழ்ந்து புகழாரம் சூடுவதாகவும், அதன் பிற்பாடு இடையர் குலத்திலே இருந்த பெண்ணொருத்தியாக விளங்குகின்ற சாந்தி என்று சொல்லப்படுகிற அந்த பெண் மரியாளிடம் கேட்கிறார், இங்கே வாருங்கோ, இயேசுவினுடைய இயேசு ஒரு இறைவனாக இருப்பார் என்று சொன்னால் அவரையும் இவ்வாறான படைக்கலங்கள் பல தகுதிகள் எல்லாவற்றையும், மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள், ஆபரணங்கள், தங்க நகைகள், பட்டு பீதாம்பரங்கள் எல்லாவற்றையும் விடுத்து ஒரு மாட்டு கொட்டிலே வந்து ஏன் பிறந்தார் என்ற ஒரு பல்வேறுபட்ட ஐய வினாக்களை தொடுப்பதாகவும், அந்த சாந்தியினுடைய ஐய வினாக்களுக்கு மரியாள் தக்க பதிலடி அல்லது தக்க பதில் கொடுப்பதாகவும் அங்கே அமைந்து செல்லுகின்றதை நாங்கள் அவதானிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த தேம்பாவணி என்று சொல்லப்படுகிற காட்சி படலம் நகர்ந்து செல்வதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். அடுத்தது பிள்ளைகள், இதனைத் தொடர்ந்து அந்த தேம்பாவணி என்ற பாடப்பகுதியை மையப்படுத்தி வரக்கூடிய வினாக்கள் என்ன என்பது பற்றி சில வினாக்கள் பற்றி நோக்குவோம். அந்த வகையில் இந்த தேம்பாவணி காட்சி படலத்தினை ஆதாரமாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தொடுக்குக. 1. இயேசுபாலனுடைய பெருமைகள். 2. குழந்தை இயேசுவை கண்ட இடையர்களின் மனநிலையை குறிப்பிடுக. 3. சாந்தியின் மனதில் ஏற்பட்ட ஐயங்களை பட்டியல்படுத்துக. 4. சாந்தியின் ஐயத்திற்கு மரியாள் கூறும் பதில்களை குறிப்பிடுக. 5. இப்பகுதியில் காணப்படும் அணிகளை குறிப்பிடுக. சாந்தி மரியாள் உரையாடலினூடாக வெளிப்படும் இறைவனது பெருமைகள் என்ற பல்வேறுபட்ட வினாக்கள் இந்த தேம்பாவணி என்று சொல்லப்படுகிற காட்சி படலத்தை ஆதாரமாக கொண்டு வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது பிள்ளைகளே. அந்த வகையில் நாங்கள் முதலாவது கேள்வி, இயேசுபாலனுடைய பெருமைகள். அப்ப இந்த இயேசுபாலனுடைய பெருமைகள் என்ன, இங்கே இருக்கா? அப்படி என்ன எங்க இருக்கு? முதல் உங்களுடைய ஒரு முன்னாயத்தமாக திட்டமிட வேண்டும். அப்ப என்னென்ன இயேசுபாலனுடைய பெருமைகளாக இங்கே இருக்கிறது என்ற ஒரு தெளிவு உங்கள்கிட்ட வந்துவிடும். அப்ப முதலாவது பாருங்க, இந்த இயேசுபாலனுடைய பெருமைகள் என்று சொல்லப்படுவது வேதங்களுக்கெல்லாம் தலைவன் என்று கூறப்படுகிறது. அதாவது கிறிஸ்தவ மதத்தினுடைய ஆராதனை வழிபாடுகளுக்கெல்லாம் ஆதார சுருதியாக விளங்குகின்ற வேதங்கள் எல்லாம் பாராயணம் செய்வதற்கான பாராயணம் செய்கின்ற அந்த வேதங்களுக்கு தலைவனாக இந்த இயேசுபிரான் விளங்குகிறார் என்ற ஒரு குறிப்பு அங்கே இருக்கிறது. ஆகவே வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குவது இயேசுவினுடைய பெருமை என்பது நீங்கள் நிறுவப்பட வேண்டும். அது எங்கே இருக்கிறது, எத்தனையாவது பாடலில் இருக்கிறது என்ற தெளிவை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதை பாருங்க. அப்ப முதலாவது பாடல்ல வேதநாதன் மேற்பதம் தொழும் துளங்குகின்ற காட்சி என்று சொல்லப்படுகிற அந்த பாடல் அடி நீங்கள்
மேற்கோள் குறியீக்குள்ள கொடுப்பது மிக சால சிறந்ததான்றது. அடுத்தது பாருங்க, அடுத்தது இயேசுபிரானுடைய பெருமை என்னன்னு சொன்னால், மின்னலை போன்ற அன்னை என்றவள். ஆகவே ஒரு சாதாரண நரர் பெற்ற மகன் அல்ல, அவள் மிக பிரகாசமும் அழகும் மென்மையும் உடைய ஒரு பெண்மணியினாலே ஈண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை என்பதனாலே அந்த ஜேசுபிரானுக்கு பெருமையாக இருக்கிறது. மின்னல் நேர அன்னை என்று சொல்லுவார்கள். அடுத்த மூன்றாவது பாருங்க, மூன்றாவது இயேசுவினுடைய பெருமையாக, இவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அப்ப விண்ணவர்களுக்கு எல்லாருக்கும் தலைவனாக விளங்குகிறவன், தலைவன் அரசனாக விளங்குகின்றவன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அது எங்க இருக்கிறது? 5வது பாடல்ல இருக்கிறது. எந்த இடத்துல இருக்கிறது என்றதை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். வான் விண்ணுளே பொழிந்து வந்து விண்ணவர்க்கு வேந்தனே. அதாவது இந்த விண்ணிலே இருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிறான் என்ற அந்த செய்தி 5வது பாடல்ல இருக்கிறது. அது நீங்கள் கொடுக்கப்பட வேண்டியது ஒன்று. அடுத்த பாருங்க, 4வது, மக்கள் துன்பத்தினை நீக்க இந்த மண்ணுலகத்தில் மனிதனாக பிறந்தார். அது இயேசுவினுடைய பெருமை. அப்ப இங்க பாருங்க, இந்த மக்கள் படுகின்ற துன்பங்களை அவலங்களை பார்த்து கொண்டிருக்காது, இறைவன் மனித வடிவத்தில் உருவெடுத்த ஒரு மகானாக இந்த இயேசுபிரானை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதுதான் அங்க 4வதாக இருக்கிறது. மக்கள் துன்பத்தினை நீக்க மண்ணுலகத்தில் மனிதனாக பிறந்தார். அது எங்க இருக்கிறது? எந்த இடத்துல? அப்ப ஆதாரங்கள் மிக பிரதானமானது. எந்த இடத்துல இந்த இடம் இருக்கிறது, இந்த விடயம் எங்கே இருக்கிறது, அந்த ஆதாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் பிள்ளைகளே. மண்ணுலே எழுந்து வந்து மன்னன் என்று உதித்தனை என்ற அந்த அடி இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும் பிள்ளைகளே. அடுத்த பார்ப்போம், தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்யும் தகுதிப்பாடுடையவர். அதாவது இந்த விண்ணிலே குடிகொண்டிருக்கின்ற அல்ல வானகத்தை விரும்பி வாசகம் செய்கின்ற இந்த தேவர்கள் எல்லோரும் எந்த நேரமும் அவரை வழிபாடு செய்கின்ற, அவரை வணங்குகின்ற, அவரை போற்றுகின்ற ஒரு தகுதிப்பாடுடையவராக இந்த இயேசுபிரான் காணப்படுவது அவருடைய ஒரு தனித்துவமான பெருமையாகவே விளங்குகிறது. அதான் அந்த விடயம் எங்கே இருக்கிறது? ஒன்றலங்கள் அந்த உம்பரும் தொழும் பராபரா என்று சொல்லப்படுது. உம்பரும் தொழும் பராபரா, உம்பர் என்றா என்ன? தேவர்கள். அப்ப ஒன்றலங்கள் அந்த உம்பரும் தொழும் ஒளிபொருந்திய வானுலகத்திலே வாழுகின்ற தேவர்கள் எல்லோரும் வணங்குகின்ற தகுதிப்பாடுடையவர் என்ற அந்த விடயம் அந்த இடத்துல விளக்கப்படணும். அப்ப இந்த விடயம் எங்கே இருக்கிறது? 6வது பாடலில் இருக்கின்றது. நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும், பாடல் அடி கொடுக்கப்பட வேண்டும் பிள்ளைகளே. அடுத்த பாருங்க, மண்ணுலகத்தவர்கள் மகிழ்வாக சிறந்த ஆட்சி புரிபவன். அவ மகிழ்வாக வாழ்வதற்கு சிறந்த ஆட்சியினை புரிபவன். மண்ணுலகத்துல மனிதர்கள் எல்லோரும், மக்கள் எல்லோரும், அனைத்து ஈவராசிகளும், உயிரற்ற அனைத்து பொருட்களும் மகிழ்வாக சிறப்பாக ஆரோக்கியமாக வாழும்படியாக ஒரு ஆட்சி புரிபவன் என்ற ஒரு செய்தி அந்த இயேசுபிரானுக்கு ஒரு பெருமையினையே பறைசாற்றுகிறது. அது எந்த இடத்துல இருக்கிறது? மண்டலங்கள் அங்கு யாவரும் வாழ வீர வெண்குடை கொண்டு என்று சொல்லப்படுகிற அந்த பாடலடி நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும் பிள்ளைகளே. அடுத்த விடயத்துக்குள்ள பார்ப்போம் பாருங்க. இவர் தேவாமிர்தம் போன்ற மார்பினை உடையவன். அதாவது இந்த இடம் இந்த இவ்வாறான தன்மை இயேசுவினுடைய பெருமை. தேவாமிர்தம் போன்ற, தேவாமிர்தம் அதாவது உயிர் காக்கின்ற அமிர்தம் போன்றவன். அவ்வாறு பாருங்க, மணிக்கலத்தகத்து அமைந்த மார்பினோய் என்ற அந்த பாடலடி இதற்கு தக்க சான்றாக அமைகிறது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் எவ்வாறு விடை எழுத வேண்டும், என்ன பெருமை பேசப்படுகிறது, அந்த பெருமை பற்றியான விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும், அந்த பெருமை எந்த பாடலடியில இருக்கின்றது கொடுக்கப்பட வேண்டும், ஆதாரம் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப பாருங்க, மணிக்கலத்து அகத்து அமைத்த மார்பினோ என்று சொல்லப்படுகிற இந்த பாடலடியில அந்த இறைவனுடைய பெருமை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த பாருங்க, வாழ்த்துவதற்கு வார்த்தைகள் இல்லாதவன். அப்ப அவர் எப்படி எப்ப வாழ்த்துறது? இயேசு என்று வாழ்த்துறதா, குழந்தை இயேசு என்று முடியல, வார்த்தையே இல்ல. அப்புறம் அவரை வாழ்த்துவதற்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு ஒரு பெருமையுடையவன், ஒரு தகுதிப்பாடுடையவன் என்று அந்த இயேசுவினுடைய பெருமை இந்த இடத்திலே பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இதுக்கு எந்த பாடலடி இருக்கு, எங்க இருக்கு? அது மிக பிரதானமானது, மறந்துவிடக் கூடாது. ஆய்ந்து வாழ்த்திட பணிக்குள்ள தகத்து அடங்கிலார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது இயேசுவிரானை வாழ்த்துவதற்கு வார்த்தை இல்லை என்று சொல்லுவது அந்த இயேசுவினுடைய பெருமையிலேயே எங்களுக்கு பறைசாற்றி நிற்கிறது பிள்ளைகளே. அடுத்த பெருமையை பாருங்க, தாமரை ஈன்ற முத்து போன்றவன். அதாவது
தாமரை மலர் ஈண்டெடுத்த முத்தினை போன்றவன் என்று அந்த இயேசுவினை பெருமைப்படுத்தி பேசப்பட்டிருக்கிறது. அந்த இடம் அங்கே இருக்கிறது என்று சொன்னால், இரவி வேந்த கஞ்சமீன்ற இலகு முத்தமைத்து என்று சொல்லப்படுகிற பாடலடியில இயேசுபிரான் தாமரை என்ற முத்து போன்றவன் என்ற ஒரு செய்தி பேசப்பட்டிருப்பது அவருடைய பெருமையை எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. அடுத்த பாருங்க, உயர்ந்த கொடைவள்ளர். அப்ப எல்லோரும் தோற்று போகும்படியாக கொடையாளர்கள் எல்லோரும் தோற்று போகும்படியாக அதிகரித்த கொடையினை வழங்குகின்ற ஒரு தனித்த ஆளுமையுடையவர் இந்த இறைவன். எல்புறவு இல்சேயை ஈன்றான். அது இயேசு சொல்வார்கள். எல்புறவு இல்சேயை ஈன்ற என்று சொல்லப்படுகிற அந்த இறைவன் கொடையாளிகளை விட விஞ்சிய கொடையினை வழங்குகின்றவன் என்ற ஒரு செய்தி இயேசுவினை பெருமைப்படுத்துவதாக அமைந்திருக்கிறதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். அடுத்த பாருங்க, சூரியனை போன்று பிரகாசமுடையவன். அதாவது இவருடைய பிரகாசம் ஒரு சாதாரண ஒளிபாய்ச்சுகின்ற ஒரு கருவியாக, ஒரு ஊடகமாக இல்லை. ஏனைய ஒளிகளுக்கெல்லாம் ஆதார சக்தியாக விளங்குகின்ற சூரியனை போன்றவன். அப்ப மூலமூர்த்தி இவர்தான், ஆரம்பகர்த்தா இவர்தான். அப்ப இவருடைய ஒளியினை, இவருடைய அருளினை, இவருடைய ஆளுமையினை பெற்றுத்தான் ஏனைய விடயங்கள் எல்லாம் இயங்குகின்றது என்ற ஒரு செய்தி இதனூடாக சொல்லப்படுகிறது. பிள்ளைகளை பாருங்க, சூரியனை போன்று பிரகாசம் உடையவன், ஏதமின்றி மாலையின்ற காந்தி என்ற தோன்றலை என்ற ஒரு செய்தி என்ற செய்திக்கு இந்த பாடல் மிக சான்றாக அமைகிறது என்றதை நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்த பாருங்க, தனி ஒருவனாக அனைத்தையும் ஆட்சி செய்பவன். அப்ப ஒருவனாக இருந்து ஏழு உலகம் எல்லாவற்றையும், இந்த பூலோகம் மண்ணுலகம் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கின்ற ஒரு தனித்த ஆளுமையுடையவனாக இந்த இறைவன் காணப்படுகிறார். ஆகவே இவர் ஒரு தனித்த பெருமைக்குரியவன், சிறப்புக்குரியவன் என்ற ஒரு செய்தி இதனூடாக பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தனியொருவனாக இருந்து இந்த உலகம் எல்லாவற்றையும் ஆளுகிறான் என்ற ஒரு பெருமை எந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? சும்மா மூக்கு போன மாதிரி கதைத்து விட முடியாது. அவ ஏகமான எங்கும் ஏகனாகி ஆள்பவன் என்று சொல்லப்படுகிற அடி 14வது பாடல்ல இருக்கிறது. அந்த அடியினை நீங்க கொடுத்து விளக்கப்பட வேண்டும் பிள்ளைகளே. அப்ப அதன் பொழுது இது மிக தெளிவாக இந்த விடை அமைந்துவிடும். அப்ப பாருங்க, அடுத்தது எளிமையாக பிறந்தவர். ஒரு பெரிய மனிதன் எளிமையாக பிறந்தவர் என்றது அவருடைய பெருமையே எங்களுக்கு சாத்தி நிற்கிறது. பாருங்க, அவன் மாடமேவும் மாடம் நீக்கி மாடுமேவும் உழைக்கும் உறைந்தான். அப்ப பெரிய மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள், பட்டு பீதாம்பரம் எல்லாவற்றையும் விடுத்து ஒரு சாதாரணராக மாட்டுக்கொட்டிலே பிறந்து தன்னை ஒரு எளிமையானவனாக, மக்களுக்கு சேவகம் செய்ய வந்தவனாக அவர் தன்னை கூறுகின்றார். ஆகவே இதுல இயேசுவினுடைய பெருமை அங்கே தங்கி இருக்கிறது. அடுத்த பாருங்க, அடியவர்களுக்கெல்லாம் ஞான ஒளியை பாய்ச்சுகிறவர். அப்ப தன்னை தேடி வருபவர்களுக்கு, தன்னை நம்புபவர்களுக்கு, தன்னை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு, தன்னை வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு தெய்வீக ஒளியினை ஊட்டி அவர்களுடைய மாய இருள்களை எல்லாவற்றையும் அகற்றக்கூடிய ஒரு ஆளுமை படைத்தவர், ஒரு தன்மை படைத்த ஒரு இயல்பு கொண்டவர் இந்த இயேசுபிரான். அதான் பாருங்க, விண்ணின் நீர்முகில் மின்னென நோக்கலோடு உண்ணி என்று சொல்லப்படுகிற அந்த பாடலடி இதுக்கு அரண் செய்வதாக அமர்ந்திருக்கிறது பிள்ளைகளே. அடுத்த பாருங்க, தீர்க்க தரிசனம் மிக்கவர். அதாவது இந்த இயேசுபிரான் ஒரு தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? எதிர்ப்பு கூறுகின்ற தன்மையுடையவர். எதிர்ப்பு கூறுதல் என்றால் என்ன? நாளைக்கு நடக்க போறது இன்றையே சொல்லுவார்கள். நாளைக்கு நடக்க போது நாளைக்கு இந்த மழை வரும், இத்தனை மணிக்கு மழை வரும், இத்தனை மணிக்கு மழை விடும் என்றது அப்படி அக்யூரேட்டா சரியாக கணித்து சொல்லக்கூடிய ஒரு தனித்த திறமையுடையவர் இந்த இயேசுபிரான். ஒரு தீர்க்க தரிசனம் உடையவர் என்று சொல்லப்படுகிறது. அது இறைவனுடைய ஒரு தனித்த பெருமையாக அமைந்திருக்கிறது பிள்ளைகளே. அதான் அதற்கான இடம் அங்கே இருக்கிறது. ஆவதே முனராயது போல் அறிந்து, அதாவது ஆவதே முனராயது, அப்ப என்ன ஆகும் என்பதை முன்பே அறிந்திருக்கின்ற ஒரு தனித்த ஆளுமையுடையவர் இந்த இயேசுபிரான் என்பது 20வது பாடலிலே அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே. இதனை நீங்கள் உரிய ஆதாரங்களோட நகர்த்துவது மிக சால சிறந்ததாக அமைந்துவிடும். அடுத்த பாருங்க, மிக்க வலிமையுடையவர். அப்ப மிக்க வலிமையுடையவர், அவர் இயங்குவதற்கு யாருடைய துணையுமே தேவையில்லை.
அவர் ஒரு தனித்த ஆளுமையுடையவர், தனித்த பலம், தனித்த வலிமை உடையவர். அவருக்கு எந்த படைகளோ, எந்த படையாளிகளோ, எந்த படைக்கருவிகளோ தேவையில்லை. அவர் தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆளுமையுடையவர் என்ற ஒரு செய்தியும் இந்த காட்சி படத்திலே ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். கொல்லும் வேலோடும் கூர்நோடும் வாளோடும் வில்லும் வாளியும் ஆளியும் மேல் செய்ய என்றது. இவையெல்லாமே தேவையில்லை என்று சொல்லும்படியாக ஒரு தனித்த ஆளுமையுடையவராக இந்த இயேசுபிரானை அங்கே காட்சிப்படலத்தில் வீரமாமுனிவர் பதிவிட்டு செல்வது அந்த இயேசுவினுடைய பெருமையாகவே நாங்கள் அவதானிக்க முடிகின்றது பிள்ளைகளே. இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் தொகுத்து நோக்கி பார்ப்பது மிக சாலத்திருந்தது. ஆகவே இயேசுவினுடைய பெருமை என்ன என்றதை ஆரம்பத்திலே பட்டியல்படுத்த வேண்டும். எந்தெந்த பாடல்கள்ல எத்தனையாவது பாடல்ல இயேசுவினுடைய பெருமை பேசப்பட்டிருக்கிறது, எத்தனையாவது பாடல்ல என்னென்ன விடயங்கள் இருக்கிறது, எந்தெந்த எல்லா வரியிலையும் பெருமை இருக்கிறா, எந்த வரியில என்ன இருக்கிறது என்றதை ஆழமாக அகலமாக திட்டமிட்டு அதை ஒரு சாதுரியமாக கையாண்டு நீங்கள் விடை எழுதுவீர்கள் என்றால் உங்களுடைய பெறுபவர்களை யாரும் தட்டி பறித்து விட முடியாது பிள்ளைகளே. அடுத்த வினாவுக்குள் செல்வோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகளே, இந்த இரண்டாவது வினா என்னவென்று சொன்னால், குழந்தை இயேசுவை கண்ட இடையர்களின் மனநிலையை குறிப்பிடுக. அப்ப குழந்தை இயேசுவின் வானவர்கள் இடையர்களை அழைக்கிறார்கள், வாருங்கள், இங்கே இயேசுபிரான் உதித்திருக்கிறார், அவரை வழிபாடு செய்யுங்கள் என்று அழைத்தவுடன் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அந்த இயேசுவினை கண்டவுடன் என்ன மனநிலை ஏற்பட்டது, அவருடைய மனநிலை ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்ற ஒரு வினாதான் இந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. பாருங்க, அவர்கள் ஆயர் குலத்தவர்கள் ஆண்களும் பெண்களும் ஆனந்தத்தில் மூழ்கி பாதத்தில் விழுந்து வணங்கினார்கள். அப்ப இயேசுவினை கண்டவுடனே ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி, எல்லையில்லாத சந்தோஷத்துல அந்த இடையர்களும் இடச்சியர்களும் ஒன்றாக சேர்ந்து அங்கே இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து வணங்குகிறார்கள். கொண்டகோவர் கூட்டமும் எழுந்துரும் குடத்தியோரும் ஏகி. அப்ப அந்த ஆண்களும் பெண்களும் இடைய குலத்து ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சென்று அந்த இறைவனுடைய பாதங்களிலே விழுந்து வணங்குகின்ற ஒரு தன்மை இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மனநிலை இருக்கு. அப்ப அவர்கள் என்ன மனநிலை இருக்கின்றால் அவர்கள் அந்த இறைவனுடைய பாதத்தில் விழுந்து வணங்குகிறார்கள். அடுத்த பாருங்க, அந்த விடயம் என்னவென்று சொன்னால், வாசனை மிகுந்த மலர் மாலைகளுடன் எல்லா பக்கமும் நெருங்கி நின்றனர். அப்ப இவர்கள் முதலாவது இறைவனுடைய பாத்திரம் விழுந்து வணங்குகிறார்கள். இரண்டாவது வாசம் மிகுந்த மலர் மாலைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டே அந்த இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற இடமெல்லாம் சுற்றி நெருக்கமாக இருக்கிறார்கள். அதாவது இடைவெளி விடாது நெருங்கி இருக்கிறார்கள். அதான் அப்ப இந்த இடம் எங்கே இருக்கு சொன்னால், வாசமாறு முல்லையார் மாலையாக ஈங்கி வந்து வாசமாறு முல்லையார் என்று சொல்லப்படுகிற மூன்றாவது பாடலிலே அந்த வாசனை மிகுந்த மலர் மாலைகளுடன் மக்கள் ஆண்களும் பெண்களும் இடையர் கூட்டத்தவர்கள் இருக்கின்ற நெருங்கி இருக்கின்ற தன்மை அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும் பிள்ளைகளே. அதை பாருங்க, இறைவனின் திவ்ய காட்சியினை கண்டு ஐம்பொறிகளினாலும் இன்பம் அனுபவித்து பக்தி பரவசத்தால் பலவாறு கூறமுட்டனர். அதாவது கூற முற்படுகிறார்கள். என்ன விடயம் என்றால், அப்ப இறைவனுடைய அந்த திவ்ய காட்சியினை, அந்த கோலத்தினை, அழகு கோலத்தினை கண்டு இந்த ஐம்புலங்களாலும் அனுபவிக்கப்பட வேண்டிய இன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார்கள். இறைவனை தொட்டு வணங்குகிறார்கள், இறைவனை கண்ணால பார்க்கிறார்கள், இறைவனுடைய புகழ்கள் எல்லாவற்றையும் வாயால பேசுகிறார்கள், இறைவனுடைய புகழ்கள் எல்லாவற்றையும் காதால கேட்கிறார்கள். அப்ப இந்த ஐம்பொறிகளினாலும் அனுபவிக்கப்பட வேண்டிய விடயங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள். ஆர் என்று சொன்னால் இந்த இடையர்குள்ள ஆண்களும் பெண்களும் என்று பேசப்பட்டிருக்கிறது பிள்ளைகள். நெஞ்சடங்கில் ஏவலார்த்தம் உயிர் உஞ்சலாடி வாயில் உற்று உரைத்து வாயில என்ன வாடுகிறதோ இறைவா என்று புகழ்ந்து பேசுகிறார்கள். வாயில வார விடயங்கள் எல்லாவற்றையும் புகழ்ந்து பேசுகிறார்கள். அவர்களுடைய வாயை திறந்தால் இயேசு நாமமே உச்சரிக்கப்படுகிறது. அவ்வாறு அவர்களுடைய மனநிலை அங்கே 4வது பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே. அடுத்த பாருங்க, அடியவர்களின் பாவங்களை காத்து ரட்சிப்பதற்காக மனிதனாக அவதாரம் எடுத்து வந்துள்ளார் என வாயார புகழ்ந்து வாழ்த்தினார்கள். அதாவது பாருங்க, மனிதர்கள் இந்த மண்ணுலகிலே வாழுகின்ற மனிதர்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீ சுமப்பதற்காக, அவர்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் கழுவுவதற்காக இந்த மண்ணிலே
நீ ஒரு சாதாரண மனிதனாக அவதாரம் எடுத்து வந்துள்ளாய் என்று அந்த இயேசுபிரானை, அந்த குழந்தை இயேசுவினை, அந்த பாலனை புகழ்ந்து வாழ்த்துவதாக, புகழ்ந்து பாடுவதாக அவர்களுடைய மனநிலை காணப்படுகிறது பிள்ளைகளே. அப்ப இந்த இடம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் 5வது பாடலே இருக்கிறது. 5வது பாடலே இந்த வரியில் இருக்கிறது. மண்ணுளே எழுந்து வந்து மன்னன் என்று உதித்தனை. அப்ப மண்ணுளே எழுந்து வந்து மன்னன் என்று, மன்னன் என்றது சாதாரண மனிதன் என்று சொல்லப்படுகிற அந்த தன்மை இங்கே இருக்கிறது. ஆகவே அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், பாருங்க, மண்ணுலகில் அனைத்து இடங்களிலும் எல்லோரும் சந்தோஷமாக வாழ ஆட்சி செய்யும் அன்பு கொண்ட அரசன் என வாழ்த்தினார்கள். அப்ப இறைவனை பலவாறு வாழ்த்துகிறார்கள். ஒன்று, மண்ணுலகில் அனைத்து இடங்களிலும், அப்போ ஒரு இடத்துல மட்டுமல்ல, இயேசுவினுடைய அவதாரம் செய்த அந்த இடத்துல மட்டுமல்ல, எருசலேம் என்று சொல்லப்படுகிற அந்த புண்ணிய இடத்துல மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பிரபஞ்சங்களையும், இந்த மூலை முடுக்கில் இருக்கிறவர்களும், எல்லா இடத்திலையும் இருப்பவர்கள் சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் ஆரோக்கியமாக வாழும்படி நல்ல ஒரு சிறந்த ஆட்சியினை செய்கின்ற ஒரு அரசன் என்று அந்த இறைவனை புகழ்ந்து பேசுகிறார்கள். யார் பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த இடையக்குள்ள ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளே. அப்ப பாருங்க, இந்த இடம் எங்கே இருக்கிறது? அப்ப இந்த வரி எங்கே இருக்கிறது? 6வது பாடல இருக்கிறது. 6வது பாடல எந்த இடத்துல இருக்கிறது? மண்டலங்கள் எங்கும் யாவரும் வாழ வீர வெண்குடை கொண்டு அலங்கள் கொண்ட தேரல் கொண்ட அன்பு கொற்றவா. அப்ப மண்டலங்கள் எங்கும், அப்ப இந்த பாடல் அடியை பார்த்தாலே விடைகள் ஆழமாக வந்து விடும் பிள்ளைகளே. அப்ப இந்த ஆதாரங்கள் மிக இன்றியமையாது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்த விடயம் என்ன பேசப்படுது என்று சொன்னால், மனித குலத்தில் உதித்த தனது அவதார பெருமைகளை புகழ்ந்து பாடுவதற்கு சொற்கள் இல்லை என்று கூறினார்கள். அதாவது அந்த உன்னை நாங்கள் எப்படி புகழ்ந்து பேசுகிறது, புகழ்ந்து பேசுவதற்கு சொற்கள் இல்லையே என்று சொல்லப்படக்கூடிய வகையில அவர்கள் மனநிலை அன்றிருந்தது. அப்ப நாங்கள் இந்த மனித குலத்தை ரட்சிப்பதற்காக நீ இந்த மண்ணுலகிலே பிறந்திருக்கிறாய். அப்ப உன்னுடைய ரட்சிப்பினை நாங்கள் எவ்வாறு புகழ்ந்து பாடுவது, உன்னுடைய அந்த அருள் காட்சியினை, உன்னுடைய அருள் சிறப்பினை நாங்கள் எவ்வாறு புகழ்ந்து பேசுவது என்று தெரியவில்லையே, புகழ்ந்து பேசுவதற்கு வார்த்தைகள் வரவில்லை என்ற ஒரு செய்தி, என்ற தன்மை, என்ற மனநிலையோடு அவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, உன்மீது கொண்டுள்ள அன்பு என்றும் குறையாதப்பா. நீ எங்கேயோ இருந்து பிறந்து எங்களை காப்பதற்காக வந்திருக்கிறாய். ஆகவே நாங்கள் உன்மீது கொண்டிருக்கிற அந்த அன்பும் பாசமும் பற்றும் என்றுமே குறையாது என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் அந்த இடையர்குல ஆண்களும் பெண்களுடைய மனநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிற பிள்ளைகள். அப்ப இந்த இடம் எந்த இடத்துல இருக்கிறது? 7வது பாடல இருக்கிறது. ஆய்ந்து வாழ்த்திட பனிக்குல தகத்து அடங்கிலால் பணித்த நின்பனி அணிக்குல தகத்து அணிந்த அன்பு பேர்கிலாகுமே என்ற பாடலனை நீங்க கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். பாடல் ஆதாரங்கள் இல்லாமல் விடை எழுத முடியாது. இந்த இடம் இன்னும் இருக்கு, எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அது ஆதாரங்கள் பிள்ளைகளே. அடுத்த விடயம் என்ன பேசப்படுது என்று பாருங்க. ஒப்பற்ற திருக்குழந்தையை பெற்ற அன்னை மரியாளையையும் சூசையையும் பலவாறு வாழ்த்தினார்கள். அப்ப அந்த இடையர் குலத்தவர்கள் எனவே பேசப்பட்டிருக்கிறது. குழந்தை இயேசுவினை பெற்றெடுத்த அந்த அன்னை மரியாளை வாழ்த்துகிறார்கள். அப்ப எங்களுடைய அன்றாட வாழ்வியல் இருக்கிறது. ஒரு பெரிய மகான் உதவி செய்தார் என்றால் அவரை வாழ்த்துவதை விட அவரை ஈண்டெடுத்த பெற்றோர்களை வாழ்த்துவதுதான் அதிகமாக இருக்கிறது. அப்ப அதே மாதிரி இந்த இயேசுபிரான் எங்களை மீட்பதற்காக, எங்களை மீட்பராக ரட்சிப்பதற்காக வந்தவர். அப்படி வந்த அந்த இயேசுவினை பெற்றெடுத்த சூசியையும் மரியாளையும் வாழ்த்துகின்ற ஒரு தன்மை அல்ல வாழ்த்தும் மனநிலையுடையவர்களாக அந்த இடையக்குள்ள ஆண்களும் பெண்களும் காணப்படுகிறார்கள். அப்ப இந்த செய்தி எங்கே இருக்கிறது? வேந்த சேகை ஈன்ற பொருளில் அன்னை வாழுதி சுருதி வேந்த மாட்சி பூண்ட துணைவனான மாதவத்து என்று சொல்லப்படுகிற அந்த பாடலடிகள் இந்த இயேசுவினை பெற்றெடுத்த மரியாளையும் சூசையையும் வாழ்த்துவதான செய்தி அடங்கலாக இருக்கிறது பிள்ளைகளே. அப்ப இது மிக பிரதானமானது. அடுத்த செய்தி என்ன பேசப்பட்டிருக்கிறது? இயேசுவின் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தேன் சிந்தும் மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை காணிக்கையாக கொடுத்தனர். அப்ப இயேசு மீதுக்கு பல்வேறுபட்ட பொருட்களை காணிக்கையாக கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவர் மீது கொண்டுள்ள அன்பினுடைய ஆழம் தான் அதனை எடுத்து காட்டுகிறது. ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுப்போம் என்று சொன்னால் அவர் மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பின் பெருமதி அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அப்ப இவர்களும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இயேசுவுக்கு பல்வேறுபட்ட பொருட்களை காணிக்கையாக கொடுக்கிறார்கள். அவற்றில் தேன் சிந்துகின்ற மலர் மாலைகளை எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை கொண்டு இயேசுபிரானுடைய மேனியில் சாத்துகிறதுக்காக கொண்டு செல்கிறார்கள். அவ்வாறு அவர்களுடைய மனநிலை இருந்தது. நாங்கள் இயேசுபிரானுக்கு எங்களால் இயன்ற எங்களிடத்தில் காணப்படுகிற விடயங்கள் எல்லாவற்றையும் எங்களோட பிரதேசத்தில் எங்களுடைய சமூகம் குடும்பம் வாழுகின்ற அந்த இடத்துல இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் கொண்டு அவருக்கு நாங்கள் நிவேதனம் அல்லது காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையோட அன்றைய இடையர்கள் ஆண்களும் பெண்களும் இருந்ததான ஒரு செய்தி பேசப்பட்டிருக்கிறது. இது எங்கே இருக்கிறது என்று பாருங்க. தடத்துணர்க்கு அமைந்ததேறல் தாங்குமாலை சாத்தலும் என்று சொல்லப்படுகிற பாடலடி இதற்கு தக்க சான்றாக அமைகிறது பிள்ளைகளே. அடுத்த விடயம் பாருங்க எங்கே இருக்கிறது சொன்னால், இயேசுபிரானுக்கு மிக்க மகிழ்ச்சியோடு காமதேனுவை ஒத்த பசுக்களின் அமிர்தமான பாலை கொண்டு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். அப்ப மாலையை கொடுத்தார்கள். அடுத்தது இரண்டாவது பாலை கொடுக்கிறார்கள். அப்ப தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற அனைத்து தன்மைகளையும் கொண்டு மிக பெருமதியான சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். வாசனை மிகுந்த மலர் மாலைகளை கொண்டு கொடுத்தார்கள். காமதேனுவை ஒத்த பசுக்களிலிருந்து கறந்தெடுத்த பால்களை கொண்டே கொடுத்தார்கள். அப்ப இவ்வாறு அந்த இயேசுபிரானுக்கு நாங்கள் எங்களால் இயன்றவற்றை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளுதல் வேண்டும். அதான் பாருங்க, இது எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால், சீதை இன்போடு இறங்கும் தேன் அமிழ்தம் மீகண்டும். அதாவது சீதை இன்போடு குளிர்ச்சியான பால் அவ்வாறு கொண்டு இந்த இறைவனுக்கு கொடுப்பதனை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவை பாருங்க, இதுக்குள்ள என்ன விடயம் என்று சொன்னால், பாலை கொண்டே காணிக்கையாக கொடுக்கிற தன்மை இருக்கிறது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இயேசுபிரானின் முகத்தில் ஏற்பட்ட முகமலர்ச்சியால் இடையர்கள் மனம் மகிழ்ந்தனர். இத்தன்மை இடையர்கள் தேவலோக இன்பத்தை அனுபவித்தது போன்று இருந்தது. அதாவது இயேசுபிரானுடைய அந்த திவ்ய கோலத்தினை, அந்த கண்கொள்ளா காட்சியினை, அழகு ரூபத்தினை பார்த்ததும் இடையர்கள் என்ன செய்தார்கள்? எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களுடைய மகிழ்வு எவ்வாறு இருக்குது என்று சொன்னால், தேவலோகத்தினுடைய இன்பத்தினை பெற்றது போன்று இருந்ததாம். அது எந்த இடத்துல இருக்கிறது என்பதை நாங்கள் நோக்க வேண்டும் பிள்ளைகளே. உளம் வான்நிலத்தின் ஆழ்ந்த இன்பு மலிய வாழ மாந்தினார். அதாவது அந்த வான்நிலத்தில் வாழ்கிறவர்கள் தேவர்கள் எல்லோரும் தேவர்கள் அடைகின்ற இன்பத்தினை, ஒத்த இன்பத்தினை இவர்கள் அனுபவித்ததாக செய்தி காணப்படுகிறது. இது எவ்வாறு என்று சொன்னால், இந்த வினா இயேசுபிரானை கண்ட இடையர்களுடைய ஆனந்தம் அல்லது அவர்களுடைய மனநிலை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வினாவுக்கு நீங்கள் விடை எழுதுகின்ற பொழுது அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது, சில விடயங்கள் கொடுக்கப்பட வேண்டும், அதுல கடைசியில நிறுவப்பட வேண்டும். இந்த காட்சி, இந்த தன்மை இவர்களுடைய மனநிலையை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அவர்களுடைய மனநிலை சார்ந்த பதிவினை எங்களுக்கு எடுத்து பேசுகிறது. அதாவது அவர்கள்ட்ட சொல்லில்ல, அவர்கள் பாடுவதற்கு வார்த்தை இல்லை என்று சொல்வது அவர்களுடைய மனநிலை. அவர்கள் கொண்டு தேன் சிந்துகின்ற மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை கொண்டு காணிக்கையா கொடுக்கணும் என்று சொல்லப்படுவது அவர்களுடைய மனநிலை. காமதேனுவியொத்த பாடலை கொண்டு அவர்களுடைய பாதங்களிலே காணிக்கையா கொடுக்கணும் என்று சொல்லுவது அவருடைய மனநிலை. ஆகவே பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கே இருக்கிறது. அதை ரத்தின சுருக்கமும் சுவை நிறந்ததுமாக விடையினை கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய பொருளினை, உங்களுடைய பருவத்தினை யாரும் தட்டி பறித்து விட முடியாது பிள்ளைகளே. அடுத்த வினாவுக்குள் செல்வோம். பாருங்க பிள்ளைகள், அடுத்த மூன்றாவது வினா பற்றி நோக்க உள்ளோம். இந்த மூன்றாவது வினாவாக சாந்தியின் மனதில் ஏற்பட்ட ஐயங்களை குறிப்பிடுக. அப்ப இடையர்கள் குலத்தில் ஆண்களும் பெண்களுமாக அந்த இயேசுவினை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள். இயேசுவினை காண வந்த ஒரு பெண்ணாக இந்த சாந்தி என்று சொல்லப்படுகிற இடையர் பெண்குலத்தவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த பெண்ணான சாந்தி இடத்திலே பல ஐயங்கள் ஏற்படுகிறது. அந்த ஐயங்கள் என்ன என்பது பற்றி நோக்குவோமானாயிருந்தால், எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை முன்கூட்டியே அறிபவரும் வேண்டியதை மனமகிழ்ந்து அளிப்பவனும் சிறப்பான முறையில் ஆட்சி செய்வனுமான இறைவன் மனிதனாக பிறந்து துன்புறுவதே தனக்கு இன்பம் என்று இம்மண்ணுலகில் ஏனப்பா அவதரித்தவர். இறைவன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று முன்கூட்டி அறிஞ்சவர்.
எதிர்காலத்தில் தீர்க்க தரிசனமாக இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார்கள். அவர் நாளைக்கு நடக்க போத இன்றைக்கே நடந்து முடிந்ததாக எண்ணுகின்ற ஒரு ஆற்றல் படைத்த ஆளுமை படைத்தவர் இந்த இயேசு புரான். அது மட்டுமல்ல, வேண்டியதை மனமகிழ்ந்து கொடுப்பார்கள். நாங்கள் இறைவா நான் இவ்வாறு ஆக வேண்டும் என்று மன்றாட்டமாக இறைவனை மீண்டும் மீண்டும் வணங்க என்ன செய்வார்? அதை மனமகிழ்ந்து கொடுப்பார். அவ்வாறான தன்மையுடையவர். அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆட்சியினை நிகழ்த்துவர். அப்ப இந்த மண்ணுலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் எல்லோரும், மாணவர்கள் எல்லோரும், இந்த உயிரினங்கள் எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கேற்ற வகையில ஒரு நன்றான ஒரு செங்கோல் ஆட்சி செலுத்துகின்ற இறைவன் ஏனப்பா இந்த மண்ணுலகத்துல துன்பப்படுவதுதான், துன்பமடைவதுதான் மிக சிறந்தது, மிக உயர்வானது என்று ஏனப்பா இந்த மண்ணுலகில் பிறந்தார் என்றது அவருடைய முதலாவது வினா. ஏனப்பா ஏன் இவ்வாறெல்லாம் இவையெல்லாம் தெரிந்த ஒரு மனுஷன் ஏன் இந்த மண்ணுலகில் துன்பத்தை அனுபவிக்கணும் என்று பிறந்தவர் என்றது அவளுடைய முதலாவது ஐயமாக அமைகிறது. அப்ப இது எங்கே இருக்கிறது? நோவதே இனிதென்று உதித்தான்களோ. அப்ப துன்பப்படுவதுதான் இனிமையானது, வருத்தப்படுவது தான் இனிமை என்று ஏனப்பா பிறந்தார். ஆகவே இந்த விடயத்திற்கு இந்த பாடலடி மிக பொருத்தமாக இருக்கும் பிள்ளைகளே. அடுத்த விடயம் பாருங்களோம். அடுத்த ஐயமாக அவளுடைய உலகங்கள் யாவையும் ஆளும் அரசனாக இருந்தால் இவரிடம் கொலை தொழில் செய்யும் வேலும் வாளும் வில்லும் அம்பும் சக்கரமும் போன்ற படைக்கருவிகளும் படைகளும் இல்லாது போனது ஏனப்பா. அப்ப உலகத்தை காக்கணும் என்றால் இது எல்லாம் மிக இன்றியமையாத ஒன்று. ஆயுதங்கள் தேவை, படைக்கருவிகள் தேவை, படையாளிகள் தேவை. அப்ப இந்த ரெண்டு விடயமும் இல்லையே. சரி, ரெண்டு விடயங்கள்ல என்ன இல்ல? வாள் இல்ல, வில் இல்ல, அம்பில்ல, சக்கரம் இல்ல. அப்ப இவ்வளவும் இல்லாம என்னண்டப்பா இந்த உலகத்தை இவர் காக்கிறது? என்னென்று இந்த பகைவனிடமிருந்து இந்த உலகத்தை ரட்சிப்பது, மீட்டெடுப்பது என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அப்ப படைக்கருவிகள் இல்லாதது விட்டாலும் பரவாயில்லை, ஒரு படைகளும் இல்லை. அப்ப 4 வகை படைகளை கொண்டிருப்பார்கள் அரசர்கள். அப்ப கால்படை இருக்கும், தேர்ப்படை இருக்கும், குதிரைப்படை இருக்கும், யானைப்படை இருக்கும். இந்த 4 வகை படை இல்லாவிட்டாலும் காலால் படை என்ற ஒரு படையாவது வச்சிருக்கலாமே. அப்போ இந்த ஒரு படையும் இல்லாம ஒரு தனி மனிதனாக எவ்வாறப்பா இந்த உலகத்தை காக்க போறார்? அவரை நாம் நம்பி நாங்கள் எவ்வாறு வாழுவது என்ற ஒரு வினா அவளுடைய மனதிலே அமர்ந்திருக்கிறது பாருங்க. அப்ப இதை கேட்கிறாள் சாந்தி மரியாதை. கொல்லும் வேலோடும் கூர்நடும் வாளோடும் வில்லும் வாளியும் இல். அப்ப இவ்வளவு இல்லாம என்னப்பா இந்த உலகத்தை காக்க போறார் என்றது அவளுடைய சந்தேகமாக, 2வது சந்தேகமாக இருக்கிறது. அடுத்த சந்தேகம் என்னவென்று பார்ப்போம். இவர் உலகை ஆள்பவர் என்று சொன்னால், இவர் உலகை ஆள்பவர் என்றால் மாட மாளிகையும் கோட கோபுரங்களும் மணிகள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களும் பட்டு பீதாம்பரங்களும் இல்லாதது ஏன்? அப்ப இந்த உலகை ஆள்பவர்கள் எவ்வாறு? வசதி படைத்தவர்கள், செல்வம் செழிப்பு மிக்கவர்கள், சீரும் சிறப்புமாக வாழ்கிற ஒருவர்கள். ஆனால் இந்த இயேசுபிரான் ஏனப்பா இது ஒன்றும் இல்லாம அவர்களுடைய அந்த உலகை ஆள்கிறவர்களுடைய வசிப்பிடங்கள் எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கும், வர்ணங்கள் பூசப்பட்டு அடுக்கு மாளிகளாக இருக்கும். அவற்றை எல்லாத்தையும் விடுத்து இந்த வைக்கோலால் மேயப்பட்ட மாட்டுத் தொழுவத்தில் ஏன் வந்து பிறந்தார்? அதாவது மாட மாளிகைகளையும் கோட கோபுரங்களையும் விடுத்து, அது ஒன்று. அடுத்த பாருங்க, இந்த அரசர்கள், ஆட்சியாளர்கள், அவர்களுடைய ஆடைகள், அணிகலன்கள், ஆபரணங்கள் எல்லாம் பெருமதி வாய்ந்தது, விலை வந்ததாக இருக்குமே, மணிகள் பதிக்கப்பட்டதாக இருக்குமே, பல்வேறுபட்ட வடிவம் நல்ல மக்களால் அல்ல சாதாரண நரர்களால எண்ணி பார்த்து விட முடியாத அளவுக்கு அவர்களுடைய ஆடைகளும் ஆபரணங்களும் அணிகலன்களும் இருக்குமே. அவ்வாறான அணிகலன்கள் எல்லாவற்றையும் விடுத்து விட்டு இவர் என்னப்பா இப்படி வந்தார்? அது மட்டுமல்ல, பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் அணிந்திருப்பார்கள். அவருடைய புத்தாடைகளை எந்நேரமும் புத்தாடை மாதிரியே இருக்கும் ஆட்சியாளர்களுடைய உடைகள். ஆனால் இது எல்லாவற்றையும் விடுத்து இந்த இயேசுபிரான் ஏனப்பா இந்த மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தார் என்றது அவளுடைய கேள்வி. அதாவது ஒன்று, அவர் மாட மாளிகைகளை விட்டுட்டு ஏன் வந்தார்? ஆபரணங்கள் அணியாம இருப்பது ஏன்? பட்டாடைகள் அணியாம இருப்பது ஏன்? என்ற 3 வினாக்கள் இந்த பாடலில் இருக்கிறது.
22வது பாடல்ல இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அங்க பாருங்க, தூய பொன்னோடு சூழ்சுடர் பூணும் இத்தேய வேண்டதம் செல்வம் ஒன்று இல்லாதது ஏன். அவர்கிட்ட இந்த 3 விடயங்களும் இல்லாமல் போனது என்னப்பா? அது ஏன் என்று சொன்னால் மக்களை காக்க வேண்டும் என்ற அந்த அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து விடலாம். அடுத்த ஐயம் என்னவென்று பார்ப்போம். வசிப்பதற்கு வீடு இல்லாமையும் பக்தர்களுக்கு வீடு பேற்றை அளித்து வான்வகம் அழைத்து செல்ல வந்தவரெனின் அதற்குரிய தோற்றமேதும் இல்லாதது மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தது ஏனப்பா? அப்ப இவர் மக்களை காத்து ரட்சிப்பதற்காக இவர் வந்தார். மக்களை காத்து ரட்சிப்பதற்கு வந்தவர் என்றால் அவர்கிட்ட என்ன இருக்கணும்? அதுக்குரிய ஒரு தோற்றம் இருக்கணும். அந்த தோற்றம் ஏதும் இல்லை. அப்படி என்று சொன்னால் இவர் எவ்வாறு எங்களை காக்க முடியும் என்ற அந்த சந்தேகத்தின் பேரில் இவர் கேட்கிறாள். ஏனப்பா, மக்களை காத்து ரட்சிக்கின்ற ஒரு மனிதன் அதற்குரிய எந்த வடிவங்களும் எந்த உருவத்திலேயோ உள்ளத்திலேயோ அவர்கிட்ட எந்த ஆளுமையும் இல்லாமல் இந்த மாட்டுத் தொழுவத்துல ஏனப்பா பிறந்தார்? வாழ்றதுக்கு ஒரு வீடு கூட இல்லாம வந்து இந்த மாட்டுத் தொழுவத்துல பிறந்த மனுஷன் என்னென்றப்பா அவ்வாறு இந்த உலகத்தை காக்க முடியும் என்ற ஒரு சந்தேகம், பெரும் சந்தேகம் அவருடைய மனங்களிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. பிள்ளைகள் பாருங்க, இல்லதே இல்லை இவ்வழி வந்ததையும் செல்ல வான்வழி செய்ய வந்தானெனின் என்றது இவருடைய அடுத்த சந்தேகமாக அமைகிறது. அடுத்தது பாருங்க, துன்ப வடிவமாக அமைந்த திருக்குழந்தையின் மனித வடிவத்தினை கண்டு என் உள்ளத்தில் மனத்தெளிவு அடைய வேண்டும் என்றதன் நோக்கம் காரணமாக என் உள்ளத்தில் தோன்றிய ஐயங்களாகும். அப்ப இவையெல்லாம் என்னுடைய உள்ளங்கள்ல தோன்றிய சந்தேகங்களப்பா, இதுக்கு நீ பதில் கூறு. அப்ப துன்ப வடிவமாக அமைந்திருந்த திருக்குழந்தையினுடைய மனித வடிவத்தினை கண்டு என் உள்ளத்தில் இந்த தோற்றம் ஓவுண்டாய உருக்கோடு என்னுள்ளத்து ஆவுண்டாயின் ஐயமீதே என்றது அவளுடைய ஐயங்களாக இருக்கென்று சொல்லி அந்த சாந்தியானவள் அழகாக பதிவு செய்திருக்கிறாள். இதற்கு மரியாள் எவ்வாறான விடைகளை கூறுகிறார்கள் என்பதை நோக்குவோம். அடுத்த 4வது வினாவாக சாந்தியின் ஐயத்திற்கு மரியாள் கூறும் பதில்களை குறிப்பிடுக. அப்ப சாந்தியினுடைய சந்தேகங்கள் என்ன, அதற்கு மரியாள் கூறிய விடைகள் என்ன என்ற மாதிரி இந்த வினா அமைந்து நிற்கிறது. பாருங்க, தனித்து நின்று போர் செய்ய வல்லமை இல்லாதவர்களுக்குத்தான் வில் முதலான படைக்கருவிகளும் படைவீரர்களும் தேவைப்படும். கொடி கூட கொம்பின் துணை கொண்டுதான் படரும். ஆனால் எம்பிரான் எந்த ஆயுத படையும் இல்லாமல் தனித்து செயல்புரியக்கூடியவர் ஆதலால் அவருக்கு எவ்வித துணையும் தேவையில்லை. ஆகவே இந்த ஒரு கொடி படருவது என்று சொன்னால் கூட அவருக்கு கொம்பு வேணும், அந்த கொடிக்கு கொம்பு வேணும், ஒரு தடி வேணும். ஆனால் இந்த இயேசு பிரானுக்கு எந்த துணையும் இல்லாமல் சகல வல்லமைகளையும் சகல கருமங்களையும் ஆற்றக்கூடிய ஆளுமை படைத்தவர் இந்த இயேசு பிரான். அதான் நம்ம சொல்றோம். அதாவது தனித்து நின்று செய்ய முடியாதவர்களுக்கு, தனித்து நின்று ஆற்ற முடியாதவர்களுக்கு தான் வில்லு வேணும், அம்பு வேணும், சக்கரம் வேணும், வாள் வேணும். இவையெல்லாம் தேவையில்லாமல் தனித்து நின்று ஆற்றக்கூடிய கர்மம் இயற்றக்கூடிய ஒரு ஆளுமை படைத்தவர் இந்த இயேசு பிரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, கொடி கூட படர வேண்டும் என்றால் கொம்பு வேணும். ஆனால் அந்த துணை எதுவுமே இல்லாமல் இவர் படருகின்ற ஒரு தன்மையுடையவர் என்ற ஒரு செய்தி பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடம் அங்கே இருக்கிறது. கொம்பிலேறு முடைதுவளும் கொடியொம்பிரான் வலிமைக்கு இத்துணை வேண்டுமோ. அப்ப கொடி கூட கொம்பின் துணை கொண்டுதான் ஏறும். அது இல்லாத இந்த இறைவனுக்கு இவ்வளவும் வேணுமா? இந்த துணை எதுவுமே தேவையில்லை என்ற ஒரு செய்தி பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த பாருங்க, 7 உலகங்களையும் தனியொருவனாக ஆட்சி செய்யும் இறைவன் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நினைத்தவாறு செய்து முடிக்கும் ஆற்றல் மிக்கவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் தனியொருவனாக ஆட்சி செய்கின்ற இறைவன் தான் எண்ணிய விடயங்கள் எல்லாவற்றையும் தான் என்ன நினைக்கிறானோ, நான் இவரை இவ்வாறு செய்ய வேண்டும், இந்த இடத்தை இன்னவாறு செய்ய வேண்டும், இந்த மனிதனை இவ்வாறு காக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையை மனதிலே நினைத்தார் என்று சொன்னால் அதை தான் நினைத்தபடியே செய்துவார். அவ்வாறு இருக்கிறது. பாருங்க, செய்கின்ற அந்த ஆளுமை அவர்கிட்ட இருக்கிறது. அவர் வாரான ஆற்றல் மிக்கவர் என்ற ஒரு செய்தி பேசப்பட்டிருக்கிறது. இந்த செய்திக்கு ஆதாரமாக எந்த பாடலடி கொடுக்க போறீர்கள்? வேண்டும் ஓர்வினை வேண்டுமென்றால் முடித்து ஆண்டு ஓர்தனை கோள் அரசான் ஏரி என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தி பேசப்பட்டிருக்கிறது. பாருங்க,
இறைவனுக்கு பெரும் நெருப்பு போன்ற ஒரு கோபம் ஏற்படுமாயின் அந்த பகையை எரித்து வெல்லக்கூடிய வல்லமை கொண்டவர் இவ்வுலகில் யார் உள்ளார்? ஒருவருமே இல்லை. அதாவது இந்த இறைவன் கோபப்பட்டான் என்று சொன்னால், அவனுக்கு சினம் ஏற்படும் என்று சொன்னால், அவன் தன்னுடைய மனதினாலே இந்த உலகம் எல்லாவற்றையும் எரித்து விடுவான். எரித்துவிடக்கூடிய ஒரு தனித்த ஆளுமையுடையவன், வல்லமையுடையவன். அந்த வல்லமையுடைய இறைவனுக்கு என்னதப்பா வேணும்? அவ்வாறு வல்லமுடையவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? ஒருத்தருமே இல்லை. ஆகவே தனித்த வல்லமை உடையவர் இந்த இறைவனுக்கு இவ்வாறான எந்த செயற்பாடும் தேவையில்லை என்பது மரியாளுடைய கருத்து. பாருங்க, எரிதூண்டும் ஓர்சினம் தோன்றுளி அப்பகை தூண்டும் ஓர்வழி தாங்குவார் யாவரோ? யார் தான் அப்படி செய்வார்கள்? ஒருத்தருமே செய்துவிட முடியாது என்ற செய்தி அங்கு பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த பாருங்க, இறைவன் ஆற்றலால் பெருவெள்ளம் உலகத்தை மூடிக்கொண்டது, தீரங்கி சோராம் கோமாரா முதலான நகரங்களை எல்லாவற்றையும் எரித்தது. அதாவது இறைவனுடைய ஆற்றலினால இந்த உலகம் எல்லாவற்றையும் ஆளுகின்ற தன்மை உடையவர் என்ற ஒரு செய்தியும், அந்த இறைவனுடைய தன்மையினால கொடிய நகரமாக விளங்குகின்ற இந்த நகரங்களை எல்லாவற்றையும் எரித்ததான ஒரு செய்தி பேசப்பட்டிருக்கிறது. அவ்வாறு எரிக்கின்ற ஆளுமையுடையவருக்கு வல்லமை எதுவுமே தேவையில்லை, வேற எந்த விடயங்களுமே தேவையில்லை. அதான் இதுல பேசப்பட்டிருக்கிறது. தீவரும் துளி ஐம்புறம் தீர்ந்ததும் என்ற ஒரு செய்தி இதுக்குள்ளே பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த விடயமாக பாருங்க, இறைவனின் பரிசுத்தமான வல்லமை மிக்க செயல்களை சொற்களால் சொல்லிவிட முடியுமோ? அப்ப இறைவனுடைய இந்த பரிசுத்தமான சொற்களை, இந்த செயற்பாடுகளை நாங்கள் வார்த்தைகளால சொல்லிவிட முடியாது. தூவரும் பலவும் தொகை சொற்றவோ என்ற செய்தி இங்கே பேசப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே. இது மிக பிரதானமான ஒன்றாக அமைந்திருக்கிறது பிள்ளைகளே. ஆகவே இந்த சாந்தியனுடைய சந்தேகங்களுக்கு, ஐயங்களுக்கு பதில் கூறுவதாக இந்த மரியாள் இந்த பகுதியினை அமைத்து செல்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அடுத்த வினாவாக இப்பகுதியில் காணப்படும் அணிகளை குறிப்பிடுக. அப்ப இந்த தேம்பாவணி காட்சி படலத்தில் எத்தகைய அணிகள், எவ்வாறான அணிகள் இங்கே கையாளப்பட்டிருக்கிறது என்பது மிக பிரதானமானது. அப்ப உவமை அணி இருக்கிறது, உருவக அணி இருக்கிறது, மடக்கு அணி என்று சொல்லப்படுகிற அணிகள் இருக்கிறது. அப்ப இந்த வகையில் இந்த அணிகள் எவ்வாறு எங்கெங்கு இருக்கிறது, எந்தெந்த பாடல்கள் இருக்கிறது என்ற அந்த செய்தி உங்களுக்கு மிக பிரதானமானது. அந்த தெளிவு மட்டும் மிக இன்றியமையாது. அப்ப உவமை அணி என்றால் என்ன? உவமை அணி என்றால் என்ன? தெரிந்த விடயத்தை கொண்டு தெரியாத விடயத்தினை விளக்குவது. அப்ப இதுக்குள்ள உவமானம் குறிக்கப்பட வேண்டும், உவமையம் குறிப்பிடப்பட வேண்டும், பொதுத்தன்மை குறிப்பிடப்பட வேண்டும், உவமை உருவு நீங்க கதைக்கப்பட வேண்டும். அப்ப இந்த 4 விடயங்களிலும் ஒரு நிறைவான தெளிவு இருந்தால்தான் இந்த விடயத்தினை நகர்த்தி விட முடியும். அப்ப அல்லது இந்த வினாவுக்கான ஒரு அதிகரித்த புள்ளியினை நீங்க பெற்றுவிட முடியும். அப்ப முதலாவது பாருங்க, உவமை அணி கையாளப்பட்டிருக்கிறது. அப்ப உவமை அணி என்றாலுங்க அன்னை மரியாளுடைய அழகுக்கு மின்னலை ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது. அப்ப அன்னை மரியாளுடைய அழகும் மின்னலும் சமம். அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சது உவமானம், அப்ப மின்னல். உவமயம் என்னது? மரியாள். அப்ப எங்களுக்கு மரியாதை தெரியாது, ஆனா மின்னலை தெரியும். அப்ப மின்னல் கோப்பானவள், மின்னலை போன்றவள் என்ற செய்தி பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல இருக்கிற பொதுத்தன்மை என்ன? அப்ப உவமானத்துக்கும் உவமயத்துக்கும் என்ன பொதுத்தன்மை? மின்னலுக்கும் மரியாளுக்கும் உள்ள பொதுத்தன்மை என்ன? அப்ப மின்னல் என்றால் என்ன? மின்னலுக்கு இருக்கிற இயல்புகள் எல்லாம் மரியாதை இருக்கிறது. அப்ப மின்னல் ஒரு அழகானது, ஒரு பிரைட்னஸ், வெண்மையானது, ஒளிமிக்கது, மெல்லியது, பிரகாசமானது. அப்ப இந்த தன்மைகள் எல்லாம் இங்கே இருக்கிறது. அப்ப மரியாதையும் மின்னலட்டையும் இந்த 2 விடயங்களும் இருக்கிறது. ஒரு அழகு இருக்கிறது, ஒரு பிரகாசம் இருக்கிறது, அது பொதுத்தன்மை. அப்ப உவமை நேரு அங்கே இருக்கிறது, நேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உவமை உருவு மின்னல் நேரும் அன்னை என்ற வேதநாதனை என்று சொல்லப்படுகிற பாடல் அங்கே இதற்கு மிக பிரதானமாக இருக்கிறது. மின்னல் நேரும், மின்னலை போன்றவள் என்ற ஒரு செய்தி இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த 2வது அணி என்னென்று பார்ப்போம் என்றால், இடையரின் பற்றற்ற தன்மையினை வேங்கை மலரின் தேனினை உண்ண விரும்பாத வண்டுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அப்ப வேங்கை மலருடைய தேனை வண்டு உண்ணாது, அதே போல இந்த இடையர்களும் பற்று இல்லாத, பற்றற்றவர்கள்.
பற்றற்ற தன்மை உடையவர்கள். அப்ப தேனும் வண்டும் என்ன செய்யாது? பற்றற்றது. வண்டும் பற்றற்ற தன்மை உடையது, இடையர்களும் பற்றற்ற தன்மை உடையது. உபமானம் என்னென்றா வேங்க மலரை உண்ணாத வண்டு. அப்ப வேங்கை மலர் என்ன செய்யும்? தேனுடைய வண்டுகள் என்ன செய்யும்? எல்லா தேன்களையும் குடிக்கும். ஆனால் இந்த வேங்கை மலருடைய அந்த தன்மையின் அந்த தேனினை இந்த வண்டுகள் அருந்தாது. அதை போல இந்த இடையர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பொருள் மீது ஆசை கொள்ளாதவர்கள், ஒரு பற்றற்ற தன்மையுடையவர்கள், முற்றும் துறந்தவர்கள். எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு இறைவனே போதும், இறைவனே அடைக்கலம், இறைவனுடைய பாதங்களே சரணாகதி என்று வாழ்கின்ற ஒரு தன்மையுடையவர்கள் யார் என்று சொன்னால் இந்த இடையர்கள். அவர்களுடைய தன்மை இதற்கு உவமித்து பேசப்பட்டிருக்கிறது. அப்ப உவமானம் என்ன, உவமயம் என்ன? அப்ப இதுல இருக்கிற பொதுத்தன்மை இனிமையற்றது. அப்ப பொருளால ஒன்றுமே ஆகாதது, அது இனிமை தராது, இன்பம் பயக்காது. பொருளால் என்ன செய்யாது? இன்பம் பகக்காது. அதே மாதிரி இந்த வேங்கை மரத்தினுடைய தேனும் என்ன செய்யாது? இனிமை தராது, இன்பம் தராதது. ஆகவே ரெண்டும் அதனுடைய பொதுத்தன்மை என்று பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தது உவமை உருவு எங்கே இருக்கு என்று சொன்னால் என்ன? அப்ப இந்த உவமை எந்த பாடலடியில் இருக்கிறது? மாலை மேவு வேங்கை பற்றி வண்டுணாது என என்று சொல்லப்படுகிற அந்த பாடலடி இதற்கு தக்க சான்றாக அமைந்திருக்கிறது பிள்ளைகளை. அடுத்த அணி எங்கே இருக்கு என்று பார்ப்போம். அடுத்த அணி பாருங்க. இயேசு பிரானுடைய செங்கோல் ஆட்சியை ஒளிபரப்பும் வெண்மையான பூரண சந்திரனுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இயேசு பிரானுடைய ஆட்சி ஒரு குளிர்மையான, ஒரு சிறப்பு பொருந்திய ஆட்சி, தூய்மையான ஆட்சி, ஒரு வெண்மையான ஆட்சி. அதான் அங்க பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல உவமானம் என்ன, உவமயம் என்ன, பொதுத்தன்மை. அப்ப இந்த விடயங்கள் கொடுக்கப்பட வேணும். அப்ப இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவினுடைய செங்கோல் ஆட்சி ஒளிபரப்பும் வெண்மையான பூரண சந்திரனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று மட்டும் விட்டுவிட முடியாது. அதாவது இதோட மட்டும் இரண்டு வெண்கலங்கள் ஒப்புவென என்று சொல்லப்படுகிற பாடலடியை மட்டும் கொடுத்து விட முடியாது. அப்ப உவமானம் என்ன, உவமயம் என்ன, பொதுத்தன்மை என்ன, உவம உருவு என்ன என்று அந்த வரையறைக்குள்ள உங்களுடைய விடை அமைந்து விட வேண்டும். அப்ப உவமானம் என்ன? வெண்மதி. உவமயம் என்ன? வெண்குற்ற கூட. பொதுத்தன்மை என்ன? துன்பமற்ற தன்மை. அப்ப வெண்மதி சந்திரனாலையும் என்ன செய்யாது? எந்த துன்பமும் வந்து விட முடியாது. வெண்கொற்ற குடையிலையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? இயேசுபிரானுடைய வெண்கொற்ற குடையினாலே என்ன இல்லையா? துன்பம் எதுவுமே இல்லை. உவமை உருவு ஒப்ப என்று சொல்லப்படுகிற அந்த உவமை உருவு இருக்கிறது. அப்ப இது எங்க இருக்குன்னா இலங்கு வெண்கலங்கள் ஒப்புவேனா என்று சொல்லப்படுகிற அந்த பாடலடியிலே உவமை அணி அங்கே கையாளப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும் பிள்ளைகள். அடுத்த உவமை அடி எங்கே பாருங்க. திருக்குழந்தையின் கால்களில் சாத்திய மலர் மாலை சந்திரனை சூழ்ந்துள்ள நட்சத்திரத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அப்ப சந்திரனை சூழ நட்சத்திரங்கள் இருக்கிறதாம். அதே மாதிரி இயேசுபிரானுடைய பாதத்தில் சாத்தப்பட்டிருக்கிற மாலைகள் எல்லாம் என்னவா இருக்கும்னா அந்த சந்திரனை சூழ்ந்த நட்சத்திரங்களை போல காட்சி அளிக்குதாம். அவ்வளவு ஒரு பிரம்மாதமான ஒரு செய்தி, அது ஒரு பதிவு பாருங்க. அப்ப இதுல இருக்கிற உவமானம் என்ன? சந்திரனை சூழ்ந்துள்ள நட்சத்திரங்கள். அப்ப நாங்கள் சந்திரனை சூழ்ந்துள்ள நட்சத்திரங்களை கண்ணுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஆனால் பாதங்களை சூழ்ந்துள்ள மலர்கள், அப்ப மாலைகள் மலர்களாக தொடுக்கப்பட்ட மாலைகள் இருக்கிறது. அந்த மாலைகளை கொண்டு அவருடைய பாதங்கள்ல சூழப்பட்டிருக்கிறது, மலர்களை கொண்டே போடப்பட்டிருக்கிறது. அப்ப அவ்வாறு சந்திரன் அவருடைய பாதங்களாக இருக்கிறது என்ற ஒரு செய்தி அங்கு பேசப்பட்டிருக்கு. அப்ப உவமயம், பொதுத்தன்மை, அழகு, பிரகாசம். அப்ப இதுலயும் நல்ல அழகு இருக்கிறது. உவம உருவு ஒத்த. இதுல பாருங்க, முடித்த திங்களை தொடுத்து உடுக்கல் சுற்றலொத்ததே ஒத்ததே என்று சொல்லப்படுகிற அந்த பாடலடி இதற்கு தக்க சான்றாக அமைந்திருப்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும் பிள்ளைகளே. அடுத்த விடயம் பாருங்க. இடையர்களால் வைக்கப்பட்ட பாலை சந்திரனுக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. அப்ப மிக பிரதானமான விடயங்கள். அப்ப இடையர்களால் வைக்கப்பட்ட பாலை சந்திரனுக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. உவமானம் வெண்மையான பால், உவமயம் மரியாளின் பாதம், பொதுத்தன்மை அழகு மின்மை, உவம உருவு மானமே, பாதம் ஒன்று சோமன் என்ற பால்நிலாவை மானமி என்று சொல்லப்படுகிற அந்த உவமை உருவுகள் இங்கே பேசப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும் பிள்ளைகளே. ஆகவே இந்த இடத்துல என்ன செய்தி என்றதை நீங்கள் அவதானித்துக் கொண்டு எந்த பாடல்ல இருக்கிறது, எந்த பாடல் அடி கொடுக்கப்பட வேண்டும் என்ற குறிப்புகளோடு அந்த குறிப்புகளை அறிந்திருந்து பரீட்சை எழுதுவதற்கு அல்ல விடை எழுதுவதற்கு நீங்கள் எத்தனித்தல் வேண்டும் பிள்ளைகளே. அடுத்த அணி பாருங்க என்ன பேசப்பட்டிருக்குன்னு சொன்னால், இயேசு மீது கொண்ட அன்பின் நிமித்தம் கண்ணிலிருந்து கண்ணீர் சொரிவதனை மின்னலோடு கூடிய மழைக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டது.
அப்ப இயேசுவின் மீது கொண்டுள்ள அன்பின் நிமித்தமாக எங்களுடைய கண்களில் இருந்து என்ன செய்யுதா? கண்ணீர் சொரிகிறது. அந்த கண்ணீர் சொரிவதை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னால், மழை பொழிகிறது. எவ்வாறு மழை பொழிகிறதுன்னு சொன்னால், இடி இடித்து மின்னலோடு கூடிய மழை பொழிவதற்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. உபமானம் என்ன? மின்னலோடு கூடிய மழை. அப்ப மின்னல் இடி இடிச்சு மின்னல் பெய்ஞ்சால் எவ்வாறு அதிகரித்த மழை பெய்யும். அப்ப அதிகரித்த மழை மாதிரி இயேசுவினுடைய காட்சியினை கண்டதும் அவர்களுக்கு ஆனந்த கண்ணீர் சொரிகிறது. மகிழ்ச்சியினால் அவரை கண்ட மகிழ்ச்சியின் காரணமாக, மகிழ்ச்சியின் நிமித்தம் என்ன செய்தாம்? கண்ணீர் சொரிகிறது. அந்த கண்ணீர் எவ்வாறு இருக்குன்னு சொன்னால், இடைவிடாமல் தொடர்ச்சியாக பெய்கிறது. அப்ப பொதுத்தன்மை, தொடர்ச்சியான தன்மை, உவமை உருவு ஒத்த. அப்ப இந்த உவமை அணி எந்த பாடல் அடியில் இருக்குன்னு சொன்னால், மின்னமாறி தூவலத்து வீழும் நாட்டமை என்று சொல்லப்படுகிற இடத்துல இந்த உவமை அணி இருக்கிறது என்பதை நீங்கள் அழகாக கொடுக்கப்பட வேண்டும் பிள்ளைகளே. இந்த உவமை அணி விடை எழுதுகிற பொழுது மிக பிரதானமாக நீங்கள் பின்பற்றப்பட வேண்டிய விடயங்கள் மிக இன்றியமையாத ஒன்று. அதாவது உவமை அணி எங்க இருக்கின்றத முதல் அடையாளப்படுத்த வேணும். எந்த பாடல்ல இருக்கின்றதை அடையாளப்படுத்தணும். அந்த உவமை அணி எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறது, யாருக்கு யாரோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, எதுக்கு எது உவமிக்கப்பட்டிருக்கின்ற விளக்கம் கொடுக்கப்பட வேணும். அடுத்தது இந்த 4 கட்டகரியும் உங்களுக்கு மிக பிரதானமான தெளிவாக இருக்க வேணும். உவமை உருவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை என்று சொல்லப்படுகிற 3 உருவும் 3 கூறுகளும் நீங்கள் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை உங்களுடைய மனதிலே வைத்திருக்க வேண்டியது மிக பிரதானமானது பிள்ளைகள். அடுத்த அணிக்குள் நாங்கள் செல்வோம். அப்ப அடுத்த இந்த தேம்பாவணி என்று சொல்லப்படுகிற காட்சி படத்தில் இருக்கிற அடுத்த அணி என்ன? உருவக அணி இருக்கிறது. உருவக அணி இருக்கிறது. அப்ப எங்கெங்க இந்த உருவக அணி இருக்கிறது? அப்ப உருவ அணிக்கு நீங்க கணக்க விளக்கங்கள் கதைக்க தேவையில்லை, கதைக்க தேவையில்லை, கொடுத்தாலும் பிரச்சனையே இல்லை, எந்தவித காரியமும் இல்லை. அப்ப பஞ்சரங்கு என்று சொல்லப்படுகிற அந்த பாடல்ல இருக்கிற அந்த அரங்குகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இடையர்கள் தொடர்ந்த கண்ணீரை நாட்டமாறி என உருவாக்கப்பட்டுள்ள ஒரு தன்மை இருக்கிறது. அடுத்தது இறைவனை இடையனாகவும் ஆன்மாக்களை ஆடாகவும் உருவாக்கப்பட்டுள்ள தன்மையினை நீங்கள் அவதானிக்க வேண்டும் பிள்ளைகள். அப்ப இதுல இருக்கிறது மிக பிரதானமானது. அப்ப உருவகாணி என்றா என்ன என்று தெளிவு வேணும். அப்ப அவமான ஓமியத்துக்கு எந்த வேறுபாடும் இல்லை, அதுதான் அது. அதுக்கு அதை போல என்ற எந்த தன்மையும் இல்லை, அதுதான் அது என்ற தெளிவு உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, மடக்கு அணி இருக்கிறது பிள்ளைகளே. மடக்கு அணி என்று சொல்றது என ஒரே சொற்கள் வந்திருக்கும். அந்த சொற்கள் ஒவ்வொரு சொல்லும் வெவ்வேறுபட்ட பொருள்களை தரக்கூடியதாக இருப்பது மடக்கு அணி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப இங்க எங்க இருக்கிறது? மாலை எங்கை பற்றி வண்டுனாது என என்று சொல்லப்படுகிற அந்த பாடல் மிக பல்வேறுபட்ட சொற்கள் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே தன்மையில வந்து வெவ்வேறுபட்ட பொருள்களை தருவதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறான தன்மையுடையதை நாங்கள் மடக்கு அணி என்று சொல்லுவோம் பிள்ளைகளே. நல்லது பிள்ளைகளே, இதுவரையும் நாங்கள் இந்த தேம்பாவணி என்று சொல்லப்படுகிற பகுதியில் வருகின்ற காட்சி படலம் என்று சொல்லப்படுகின்ற படலத்தினை ஆதாரமாக கொண்டு பல்வேறுபட்ட வினாக்கள் பற்றி நோக்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த இயேசுபிரானுடைய பெருமைகள் பற்றி பார்த்திருந்தோம். இயேசுபிரானை கண்ட இடையர்களுடைய மனதிலே ஏற்பட்ட மாற்றங்கள் அல்ல, மனநிலை குறிப்புகள் பற்றி நோக்கி இருந்தோம். அடுத்தது இந்த இடையர் குலத்திலே பிறந்த பெண்ணாக விளங்குகின்ற சாந்தி என்று சொல்லப்படுகிற பெண்மணியினுடைய மனதிலே ஏற்பட்ட ஐயங்கள் என்ன, அந்த ஐயங்களுக்கு மரியாள் கூறிய பதில்கள் என்ன என்ற வினாக்களையும், அதோடு இந்த காட்சி படலம் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே இருக்கின்ற அணிகள் எவ்வாறு இருக்கின்றன, எத்தகைய அணிகள் கையாளப்பட்டிருக்கிறது, அதற்கான விளக்கங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம் பிள்ளைகளே. ஆகவே இவற்றை எல்லாவற்றையும் உங்களுடைய மனங்களிலே ஆழமாக பதித்து உங்களுடைய ஒரு நிறைவான தெளிவினை பெற்று நீங்கள் பரீட்சை மண்டபத்திற்கு சென்று ஒரு ஆரோக்கியமான ஒரு தெளிவான விடையினை நீங்கள் எழுதி உயர் புள்ளிகளை பெற வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.